ஃபர்ஸ்ட் வீட்டுல தயார் பண்ணுவோம். அதுல நெல்லிக்காய் இஞ்சி தயார் பண்ணி ஊத்தி எச்சி படாம கீழா நெல்லி போடுவோம். அதுலயும் எதுவும் கலக்க மாட்டோம். போயிட்டு வந்து பாட்டி எனக்கு குறைஞ்சிட்டு பாட்டின்னு சந்தோஷப்பட்டான். அதுக்கப்புறம் அவன் வரல. நீ வந்து மறுபடியும் இப்ப ஏறிடுச்சு பாட்டி அப்படின்னா நீ போட்டா வடை வலிச்சு எல்லாம் சாப்பிட்டு ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மெட்ராஸ் மூன் யூடியூப் சேனல். நான் தான் உங்க விஜய் கிருபாகரன். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, பல வருடங்களா இங்க ஒரு பாட்டி வேளச்சேரியில மக்களோட ஆரோக்கியத்திற்காக மூலிகை சாறு மூலிகை சூப் எல்லாம் சேல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட போய் என்னென்ன சேல் பண்றீங்க, அதோட நற்பலன்கள் என்ன எதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பாட்டி. வணக்கம்ப்பா. உங்களோட பேர் என்ன, எத்தனை வருஷமா இதை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? சரிங்கண்ணே, நான் பாக்குற இந்த சேனல் பாக்குறவங்க எல்லாத்துக்கும் வணக்கம். உங்களோட பேர்? என் பேர் லலிதா, வயசு 78ஆகுது. இது நாங்கள் 13 வருஷமா நாங்கள் போட்டிருக்கோம். நல்ல பொருளா மூலிகை பொருளா நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் 3 மணிக்கு எழுந்திரிச்சு எல்லாம் சுத்தமாக தயார் பண்ணி மக்களுக்கு கொடுக்குறோம். அதே மாதிரி நீங்கள் சாமிகிட்டையும் நானும் அருகம்புல்லை எச்சிப்படாமல் தயார் பண்ணி சாமிகிட்ட எல்லாம் காட்டிட்டு வாங்கி சாப்பிட்றவங்களாம் சந்தோஷமா இருக்கணும். வியாதியெல்லாம் தேவையாகணும். எங்களுக்கு நிறைய வியாபாரம் ஆகி நான் வாயில்லாத ஜீவராசியில் நிறைய உணவளிக்கணும். இதைத்தான் நான் வேண்டுவேன். எதனால பத்தி நீங்க ஃபர்ஸ்ட் எந்த வருஷம் ஆரம்பிச்சேன்னு சொல்ல முடியுமா? ஆரம்பிச்சு 13 வருஷம் ஆகுதுப்பா. 13 வருஷம் ஆகுது. எப்படி இது நம்ம பண்ணணும் உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்தது? என் பையன் சித்தா படிச்சிருக்கான். படிச்சுட்டு மலேசியாவில் அகத்தியர் சித்த மருத்துவமனையில 7-8 வருஷம் வேலை பார்த்துட்டு வந்தான். நான் சென்னைக்கு வந்தது தொழிலுக்காக வரல, என் பேரனுங்களுக்கு சமையல் பண்ணி போட வந்தேன். என் பையன் மலேசியால இருந்து இங்க இருக்கிறத சொந்த ஊர் பூர்வீகங்களா? சொந்த ஊரெல்லாம் திருச்சி, ஸ்ரீரங்கம். ஆமா, பேரனுங்களுக்காக நான் வந்தேன். பேரனுங்கெல்லாம் வெளிநாடு போயிட்டானுங்க. நான் பையன் மலேசியால இருந்து வேலை முடிச்சுட்டு அகத்திய சித்த மருத்துவமனையில பேர் போன அகத்தியர் இது அங்க முடிச்சுட்டு சும்மா வந்தான். வரவன் இதை பார்த்துட்டு இல்லை முடிச்சுட்டு இங்கே வரவும் சரி நம்ம தயார் பண்ணலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அருகம்புல்லு தான் தயார் பண்ணலாம். அருகம்புல்லு ரொம்ப கஷ்டப்பட்டு, ஏன்னா மிஷின் எல்லாம் இங்கே அப்போ இல்லை, அதனால கஷ்டப்பட்டு அருகம்புல்லு தயார் பண்ணோம். அதுல நெல்லிக்காய் இஞ்சி எல்லாம் கலந்துருக்கும். அருகம்புல்ல என்ன பலன் அப்படின்னா, ரத்தத்தை சுத்தம் பண்ணும், சுறுசுறுப்பா இருக்கும், நரம்புக்கு நல்லது, மோஷன் ஃப்ரீயா போகும், கேன்சர் வரக்கூடாது. இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அருகம்புல்ல. இது கத்தாழை நாங்க இது தினம் தயார் பண்றது. கத்தாழை ரொம்ப கஷ்டமான வேலை இருந்தாலும் அதை நாங்க அப்பார்ட்மெண்ட்ல தான் குடியிருக்கோம். அங்க அதை பச்சையா வெட்டி தண்ணியில ஊற போட்டு 7 தடவை கழுவி தனியா அடிச்சு எடுத்துட்டு வருவோம். அது கூட மோர் கலந்து கொடுப்போம். அந்த மோர் வீட்டுல தயார் பண்றதா. அதுல பெருங்காயத்தூள், ஜீரகத்தூள், கருவேப்பிலை பொடி எல்லாம் கலந்து கொடுக்குறவங்களும் இருப்பாங்க. தலைக்கு தேய்க்கிறது, மூஞ்சிக்கு தேய்க்கிறது, அப்படி தனியா கொடுக்குறோம். அதனால நாங்க தனியா கத்தால மோர் தனியா கலந்து இப்படி கொண்டு வருவோம். அதுல என்ன பலன் அப்படின்னா, எலும்புக்கு நல்லது, மோஷன் ஃப்ரீயா போகும், பைல்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு பேரே அரசி குமரின்னு பேர். அதுக்கு பேரே தினம் சாப்பிட்டா அழகு வரும், குமரின்னே பேரு. அந்த மாதிரி அது நாங்கள் ஆர்டர் கொடுத்தா எங்களுக்கு 100 கிலோ 200 கிலோ அப்படின்னு கொண்டு கொடுப்பாங்க. நாங்கள் அதை சுத்தம் பண்ணி மக்களுக்கு கொடுக்குறோம். இது நிரந்தரமாக 2 இருக்கும். அது அன்னியில் வெண்பூசணி தயார் பண்ணுவோம். வெண்பூசணி அதில் ஆளி விதை, புதினா, கொத்தமல்லி எல்லாம் கலந்து அது ஜூஸாக தயார் பண்ணுறோம். அது 48 நாளைக்கு அந்த வெண்பூசணி சாப்பிட்டால் அது ஜூஸாகவும் குடிக்கலாம், குழம்பு வச்சு சாப்பிடலாம், பொரியல் பண்ணி எது வேணாலும் சாப்பிடலாம். ஒரு அந்த காலத்தில் தங்க பசுவம் சாப்பிட்றதுக்கு அர்த்தம் அது. 48 நாள் சாப்பிட்றேன் அந்த மாதிரி அதுங்க. அப்போ நெல்லிக்காய் தயார் பண்ணுறோம். தனியாக நெல்லிக்காய் அதில் புதினா, கொத்தமல்லி கலந்து தயார் பண்ணி நெல்லிக்காய் தயார் பண்ணுறோம். இது நிரந்தரமாக இருக்கும். அது அன்னில ஆவாரம்பூ நிரந்தரமாக இருக்கும். ஆவாரம்பூ சுகருக்கு நல்லது, தோலுக்கு நல்லது. அதில் எதுவும் கலக்க மாட்டோம். அதே மாதிரி வில்வம் போடுவோம். வில்வம் குளிர்ச்சி, சுகருக்கு, கொலஸ்ட்ராலுக்கு, இதுக்கெல்லாம் நல்லது. பெருங்குடி தம்பி டீ கடை வச்சிருக்காப்புல. அந்த பையனுக்கு 380 கொலஸ்ட்ரால் இருந்தது. ரோட்ல வாக்கிங் என்னைக்கோ ஒரு நாளைக்கு வருவாப்புல. இருந்தாலும் அன்னைக்கு வந்த சமயத்துல கஸ்டமர் குடிச்சிட்டு இருக்குமா அவங்கள கேட்டாங்க. அவர் இருந்துட்டு
பாட்டிமாவை கேளுன்னு சொன்னாப்ல. என்ன கேட்டா, நான் அருகம்புல்லு குடிப்பா, நான் அப்புறம் வந்து வெண்பூசணி சாப்பிட்டு கொலஸ்ட்ராலுக்கு இன்னும் என்னன்னு எனக்கு தெரியல கண்ணு, பையன் வந்து மலேசியா போயிருக்கான், அவனை கேட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். அவன் வந்து வில்வம் சாப்பிட சொல்லுமான்னு என்கிட்ட என் பையன் சொல்லுவான். அந்த பையன்கிட்ட சொன்னேன். அதே மாதிரி அருகம்புல்லு 2 குடிப்பான் ஒரு நாளைக்கு, நெல்லிக்காய் குடிப்பான், வெண்பூசணி குடிப்பான். இந்த மாதிரி குடிச்சு 1.5 மாசத்துல அவனுக்கு குறைஞ்சிருச்சு. டாக்டர்கிட்ட போயிட்டு வந்து, பாட்டி எனக்கு குறைஞ்சிருச்சு பாட்டின்னு சந்தோஷப்பட்டான். அதுக்கப்புறம் அவன் வரல. வந்து மறுபடியும் இப்போ ஏறிடுச்சு பாட்டி அப்படின்னா, நீ போட்டா வேலை வச்சுலாம் சாப்பிட்டுருப்ப, அதனால ஏறிடுச்சு சாப்பிடுவேன். இப்போ வந்து என்னைக்கே ஒரு நாளைக்கு வருவாங்க சாப்பிடுவாங்கப்பா. இந்த மாதிரி சாப்பிட்டவங்க எல்லாம் நல்ல பலன் அளிச்சிருக்காங்க. நான் வந்து அருகம்புல்லு தான் ஃபர்ஸ்ட் வீட்டில் தயார் பண்ணுவான். அதில் நெல்லிக்காய் இஞ்சி தயார் பண்ணி ஊற்றி எச்சி படாமல் சாமி கிட்ட வச்சு எல்லாரும் ஜூஸு சாப்பிடணும், எல்லாத்துக்கும் வியாதி தேவலையாகணும், நல்லா இருக்கணும், எங்களுக்கு வருமானம் வரணும், நான் வந்து வாயில்லாத ஜீவராசி நிறைய உணவளிக்கணும், அவங்களுக்கு வேலை செய்ய எனக்கு சக்தியை கொடுங்க, இதைத்தான் வேண்டி அதில் ஊற்றி மக்களுக்கு எல்லாத்துக்கும் கலந்து கொடுப்போம்ப்பா. இந்த மாதிரி செய்கிறோம். ஆவாரம்பூ பிளெயினாக போடுவோம், அப்புறம் வில்வம்பூவும் பிளெயினாக போடுவோம், அது கொலஸ்ட்ராலுக்கு நல்லது. கீழாநெல்லி போடுவோம், அதுலேயும் எதுவும் கலக்க மாட்டோம். அது வந்து லிவருக்கு நல்ல பொருள். லிவர் கெட்டு போனாதான் வியாதி வருதுன்னு பையன் சொல்லுவாப்பா. அதனால எல்லாரும் வாங்கி நிறைய சாப்பிடுவாங்க. எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, பாட்டி என்னைக்கு போடுறீங்க அப்படின்னு ஃபோன் பண்ணுவாங்க. நான் இன்னைக்கு போடுறேன்ப்பா, வீட்டில் இருந்தால் சொல்லிடுவேன் நாளைக்குன்னு, இல்லைன்னா வாங்கி போடணும்ப்பா அப்படின்னு சொல்லுவேன்ப்பா. லிவருக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பொருள். அதே மாதிரி மூக்குரட்டை அதோட வாழைத்தண்டு கலந்து கொடுப்போம். அது வந்து கிட்னிக்கு நல்லது. கிட்னி வந்து கெட்டு போயிடும் அப்படின்னா, கிட்னிக்கு மறுபுறவி எடுக்கிற மாதிரி, உள்ளுக்குள்ள இருக்க ஜாமானமெல்லாம் மறுபுறவி எடுக்கிற மாதிரி. அது அப்ப எப்படி இருக்குன்னு பார்த்துக்கங்களேன். என்னென்ன விஷயம் ஃபோனில் போட்டு பாருங்க, எல்லாம் போட்டு பார்த்துட்டு நான் சொல்லுவேன் கஸ்டமர்கிட்ட, எப்பா போட்டு பாருக்கன்னு, கொஞ்சம் நான் 1 2 சொல்கிறேன், எல்லாம் என்னால் சொல்ல முடியாது, நீ போட்டு பாரு அப்படின்பேன். போட்டு பார்த்துட்டு கொடுங்க பாட்டிங்கம்பாங்க. அதே மாதிரி மஞ்சள் கரைசலாங்க, நீ எனக்கு தெரிஞ்சதை சொல்லுவேன். கண்ணுக்கு நல்லது, குளிர்ச்சி, முடி வளரும் அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் ஒரு பையன்கிட்ட, கண்ணுக்கு போட்டு பாரு கண்ணு அப்படின்னு போட்டு பார்த்துட்டு, பாட்டி இவ்வளோ விஷயம் இருக்குது கொடுங்க நான் எனக்கு அப்படின்னு அது மாதிரி எல்லாம் நிறைய விஷயம் இருக்குது கண்ணு. அது அண்ணியில் மஞ்சள் கரைசலாங்கண்ணி, கீழாநெல்லி, மூக்கரட்டை போடுறோம், நெல்லிக்காய் போடுறோம், வெண்பூசணி போடுறோம். அப்புறம் சூப்பு ஏதோ ஒன்று தயார் பண்ணுவோம். முருங்கைக்கீரை சூப்பு, தூதுவளை சூப்பு, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சூப்பு. அதில் சூப்பில் வந்து தக்காளி, வெங்காயம், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், தனியாறு, ஜீரகம், இஞ்சி, பூண்டு இத்தனையும் கலப்பேன். தூதுவளை வந்து நுரையீரலுக்கு நல்ல பொருள். வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவரு எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் சாப்பிட்டுட்டு, பாட்டி 1 வாரம் நான் மாத்திரை எடுக்கலை, நீங்கள் அது போடும்போதெல்லாம் எனக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி கொடுக்குறப்பா, நுரையீரலுக்கு அவ்வளோ நல்ல பொருள். இந்த மாதிரி ஒவ்வொரு சூப்பு, முருங்கைக்கீரை தெரியும் எல்லாத்துக்கும், ரத்த விருத்தி, என்னென்ன கலக்கிறோன்னா அதே மாதிரி எல்லா சூப்புலையும் நல்லா இருக்குது உங்கள் பொருள், அதனால தான் நாங்கள் தேடிக்கிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. கத்தாழையும் அதே மாதிரி கொலன்னு நல்லா தான் கொடுப்போம், கசக்காது, நல்லா இருக்கும் குடிக்கிறது. இந்த மாதிரி நல்லதா மூலிகை பொருளாக தயார் பண்ணிட்டு வர்றோம்ப்பா. இந்த மூலிகை பொருளெல்லாம் தாண்டி நாங்கள் வந்து சிறுதானிய இதில், அதுவும் பொங்கல், கருங்குழி அரிசி, அதில் கஞ்சி, இது மாதிரி அதுலேயும் டிஃபன் மாதிரி செஞ்சிட்ருக்கோம். உளுந்தங்கஞ்சியும் போடுவோம், வெந்தய களி போடுறோம், இதெல்லாம் செய்கிறோம்ப்பா. நான் வந்து வாயில்லாத ஜீவர நாய்க்குட்டிங்க, பசுமாட்டுக்கு, காக்காய்க்கு, குருவிங்களுக்கு, எறும்புக்கு எல்லாமே என்னால் முடிஞ்சது நான் செஞ்சிட்ருக்கப்பா. நாய்க்குட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப பிரியம். என் பையன் ப்ளூ கிராஸில் மெம்பராக இருக்கிறான். ஆப்ரேஷன் பண்ணி விடுவோம். ஒடிஞ்சு போய் படுத்தா காசுக்காக பயப்பட மாட்டோம், ஆட்டாவில் வச்சு கூட்டிகிட்டு போய் அதை பண்ணுவோம். பணமும் கொடுப்பான் ப்ளூ கிராஸுக்கு, அரிசி பருப்பு இந்த மாதிரி வாங்கி கொடுப்பேன். நானே மாதம் நான் 3,000-4,000 ரூபா 5,000 ரூபா பக்கம் செய்கிற கணக்கு இல்லை, செய்வேன். எப்போதும் எங்கள் வீட்டில் பிஸ்கட் இருக்கும், சாப்பாடு இருக்கும், அதில் தயிர் பால் ஊற்றி ஒரு நாளைக்கு 20 குட்டிக்கு நான் தயார் பண்ணி போடுறேன். காலையில் ஒரு 10 நாய் வர கணக்கு இல்லை, பாத்தெல்லாம் எடுத்து போட்டுருவேன். எப்போதும் நான் வெளியே போனால் பிஸ்கட் இருக்கும். எதுக்கு நாய் கடிக்குது, பின்னாடி வருது, பயமுறுத்துதுன்னு கவலைப்படாதீங்க. அது பசி, தண்ணி இல்லாமல் அது அலையுது, தாகத்துக்காக அது அலையும், அதனால தான் கடிக்குது. ஒரு வீட்டில் வந்து நானும் அதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கு குப்பைக்காரன் தூக்கிட்டு போயிடுவான். அதுக்கு என்ன பண்ணுவேன் தெரியுங்களா,
ஓட்டை போட்டு கயிறு கட்டி ஒரு இடத்துல கட்டி விட்டு அதுக்கு தினம் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி ஊற்றுவேன். இந்த மாதிரி அதனால ஒவ்வொருத்தவங்க தர்மம் தான் மெயின். தர்மத்தை விட்டு தான் அடுத்தது எல்லாம். அதுக்கு தகுந்த பலன் கடவுள் கொடுப்பாரு. வாயில்லாத ஜீவராசிக்கு உங்களால முடிஞ்சதை செய்யுங்க.